ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளிஜியா. இன்றைக்கி ஒரு புது வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சாரும் மிக ஒரு சதுப்பு நில காடுகள் நிறைந்த ஒரு பகுதி, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிச்சாவரம் அந்த லேக்கோட பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு, போட்டிங் பாயிண்ட்டுக்கு. இந்த பிச்சாவரத்தை பார்த்திங்கன்னா நமக்கு போட்டிங்ஸு வந்து 2 விதமாக அவைலபிள் இருக்குது. அது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த பிச்சாவரம் போட்டிங் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இந்த போட்டிங் போகிறதே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கு. எல்லோரும் வெயிட்டிங்கு போட்டிங்க்காக. போட் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ போட்டில் ஏறி முடித்தோடனே என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொல்கிறோம் பாருங்கள். ஆக்சுவலாக வேர்ல்டுலேயே இந்த பிச்சாவரம் தாங்க செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இடம். நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரத்தில் இந்த பிச்சாவரம் விசிட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் விசிட் பண்ணலாமா வேணாமான்னு முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு விஷயந்தாங்க இந்த பிச்சாவரம். இது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். ஆக்சுவலி நம்ம போட்டு வந்துருச்சு, நம்ம ஏறலாம் போயிட்டுருக்கோம். நம்ம இங்கே இருக்கக்கூடிய மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரூட்ஸ் வேறு அதெல்லாம் சொல்லலாம். நம்ம அந்த மரத்துடைய செடிகளுடைய வேரெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியவே இருக்கும். கிட்டத்தட்ட பல அடிக்கல் வந்து இந்த வேர்கள் வந்து நம்ம பார்க்க முடியும். அதுதான் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டோட ஸ்பெஷாலிட்டினே நம்ம சொல்லலாம். இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு நீங்கள் வரணும்னு சொன்னால், சப்போஸ் சென்னை ஆறு இந்த மதுரை திருச்சியிலேருந்து வந்தீங்கன்னு சொன்னால், இது வந்து ஒரு கடலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அமைஞ்சிருக்கு. இதோட நெருங்கின ஒரு சிட்டி பார்த்திங்கன்னா சிதம்பரத்து பக்கத்தில் தான் இந்த பிச்சாவரம் அமைஞ்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு சதுப்பு நில காடு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்கிறது. அந்த வேர்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த வேர் ஆக்சுவலாக மரம் வந்து மேலே இருக்குது, ஆனால் அந்த வேர்கள் வந்து தண்ணிக்கு வெளியே அப்படி தெரியுது பாருங்கள். இது நிறைய இந்த இலைகள்லாம் ஒரு பயோ மெடிசனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதா கேள்விப்பட்டேன் நான். அங்கே இருக்க போட்கார் சொன்னார். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் நம்ம பிச்சாவரத்தில் தாங்க இருக்குது. இது கண்டிப்பாக நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே போய் மிகச்சிறந்த இடத்த விசிட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் போங்க. சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இது அந்த மாதிரி இடத்துக்கு எப்படி ஒரு ஐடியாவாக மெத்தடை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி இடத்துல அவங்க ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஏன்னா இந்த பிச்சாவரம் இந்த போட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா 2 விதமான கயாக்கிங்னு ஒரு போட்டிங் இருக்குது, ப்ளஸ் வந்து மோட்டார் போட்டும் இருக்குது. மோட்டார் போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் ஒரு 1000 to 1500 rupees கிட்ட வந்துடுங்க. இந்த போட்டிங்கில் போகும்போது தான் நாங்கள் நிறைய விஷயத்தை கவனித்து பார்த்தோம். ஆக்சுவலி நிறைய ஃபிஷ் கேச்சிங் பண்ணுறாங்க. இந்த பேக் வாட்டர் சொல்ல போனாங்க ஃபிஷ் கேச்சிங் பண்ணுறாங்க. நிறைய ப்ரான்ஸ் எல்லாம் கூட இதில் பிடிக்கிறாங்க. நல்ல மெடிசன் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷெல்லாம் இதில் அவைலபிள் இருக்குது. நான் ஒரு போட்டெல்லாம் கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், அந்த மாதிரி ஃபிஷ் வந்து இங்கே அந்த முதுகுத்தண்டு பேக் போனுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொன்னார். அதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. செம்மையாக இருக்கு. பாருங்கள் எவ்வளோ ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருக்குது. அதில் அந்த வேர்கள்லாம் ஒன்றோட ஒன்று பிணைஞ்சிருக்கு. அதில் என்ன இருக்குமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ ஒரு அடர்த்தியான ஒரு டென்ஸ்லியான ஒரு ஃபாரஸ்ட் தாங்க இந்த பிச்சாவரம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம போயிருக்க டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 4 to 5 o'clock கிட்ட ஆகிடுது.
இப்போ லோ டைடு, இதுவே மார்னிங் வரும்போது ஹை டைடு, தண்ணி வந்து மேலே இருக்கும், இந்த இடத்துக்கு வர மாட்டாங்க. இப்போ லோ டைடு இருக்கனால நம்ம இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுறதுக்காக வந்தோம். இது உள்ள நீங்கள் அமைதியாக ஜேர்னியை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சவுண்டெல்லாம் வருங்க. அந்த சவுண்டெல்லாம் நீங்கள் கேட்கவே முடியாது. ஒரு நல்ல குருவியோட சவுண்ட்ஸ் எல்லாம் கூட அங்கே கேட்கும், பூச்சிகளோட சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கும். பாருங்கள் அந்த வேர்கள்லாம் எப்படி இருக்குது, அந்த தண்ணி கொஞ்சமாக கிடைக்கிற, அதாவது இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த அடர்ந்த இது வெளிப்பக்கம் வந்தபோது தான் உங்களுக்கு தண்ணி வந்து நிறைய இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். லிட்ரலி இது ஒரு பேக் வாட்டர் மாதிரின்னு சொல்லலாம் ஆக்சுவலி. நாங்கள் எப்படி வந்தோம்னு சொன்னாக்க பஸ் ரூட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் கூட வரலாம், நேராக கடலூர் வரலாம், இல்லை சிதம்பரம் வரலாம். சிதம்பரத்துலேருந்து அங்கேருந்து இங்கே உள்ளே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 கிலோமீட்டர் தான் ஆகும். இங்கே நிறைய மக்கள், எஸ்பெஷலி இது ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 8 to ஈவினிங் ஒரு 5 o'clock வரைக்கும் இந்த போட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஸ்பெஷலி இங்கே நிறைய கேன்டீன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபுட்டெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் வந்து ஒரு ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கேயே நீங்கள் சாப்பிட்டுட்டு இதை சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு இடம். சிதம்பரத்திலே ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொன்னால் இந்த பிச்சாவரம். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் இந்த பேக் வாட்டர் அண்ட் பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா வேறு எங்கேயும் நம்ம இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை கண்டிப்பாக பார்க்க முடியாது. பாருங்கள் அந்த வேர்கள்லாம் எப்படி அடர்த்தியாக ஒரு எல்லாம் ஒரே மாதிரியான ட்ரீ மாதிரி தாங்க இருக்கும். பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமான ஒரு தோட்டத்தை தான் காட்டும் நமக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா சில இடத்துல இந்த தண்ணி கொஞ்சம் ஸ்மெல் வரதான் செய்யும். கொஞ்சம் பேக் வாட்டரு கொஞ்சம் கலர் டல்லாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் வாட்டர் ஃப்ளோ இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் ஒரு சேறு சகதியமாக இருக்கும். தண்ணி ஹைட் வரும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்மெல்லு, நல்ல கிளாரிட்டியாக இந்த வாட்டர் இருக்குது. பாருங்கள் இந்த போட்மேன் அவர் வந்து உள்ளே பூந்து லெஃப்ட்டு ரைட்டு அப்படிலாம் போகிறாரு. எங்களுக்கு நல்ல ஒரு ஜாலியாக இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hours கிட்ட எங்களுக்கு அந்த ட்ரைவு. அப்படியே வெளியே வந்துட்டோம் பாருங்க. இந்த க்ரீனரி, இந்த மரம், அந்த மரத்துலேருந்து தொங்குற அந்த வேர்கள், அதாவது கிளையில் இருந்தெல்லாம் அந்த ரூட் வருதுங்க தண்ணி குடிக்கிறதுக்காக. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு வந்து கிடைக்கும். இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க வெஸ்ட் பெங்காலில் இந்தியாவில் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குது. அதெல்லாம் விட வேர்ல்டுலேயே 2nd largest மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் நம்ம பிச்சாவரம் தாங்க. அது நமக்கு ஒரு பெரிய பெருமை. இந்த இடம் வீடியோ பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, ஒரு பெரிய ரவுண்ட். ஆக்சுவலி ரவுண்ட் அடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா தலையே சுற்றுருச்சுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு போட் ரைடிங் தான் கூட்டிகிட்டு போனார். பாருங்கள் எவ்வளோ பெரிய ரவுண்ட், பெரிய சர்க்கிள் போட்டு இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு நம்ம வர வேண்டியதாக போச்சு. நீங்கள் கூட இந்த ரம்மியமான ஒரு சூழலில் நீங்கள் வந்து அனுபவிக்கணும்னு சொன்னாங்க கண்டிப்பாக ஒரு ஈவினிங் டைமில் வாங்க. ஏன்னா மார்னிங்லாம் செம்ம வெயிலுங்க, தாங்க முடியாது, பயங்கர ஸ்வெட்டிங் ஆகும். அதனால் நாங்கள் பிளான் பண்ணி ஒரு 5 o'clock தான் ஆக்சுவலாக வந்தோம். லாஸ்ட்டு போட்டிங்கு ஒரு முன்னாடி போட்டிங்கு தான். ஸோ அதனால் அந்த கூல் கிளைமேட்டை வந்து நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ண முடிஞ்சு. நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டுலாம் ரிட்டன் வந்துட்டு இருந்தாங்க. நாங்களும் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கெலாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் இங்கே மீன் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாங்க, சூப்பராக இருக்கும். மெடிசனோட வேல்யூ தான் இந்த பேக் வாட்டர் ஃபிஷ் அண்ட் ப்ரான்ஸ் எல்லாமே. நாங்களும் அங்கங்கே குறுக்கில் அப்படி போயிட்டுலாம் இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து இந்த அட்மாஸ்பியர் இருக்குது. கண்டிப்பாக இது நான் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே இது பிடிக்கும். நீங்கள் இங்கே வந்து பாருங்கள் உங்கள் ஃபேமிலியோட.
என்ன ஒரு மூமெண்ட் பாருங்கள், எத்தனை வேர் அந்த கிளையிலேருந்து எத்தனை வேர் உருவாகி சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு பாருங்கள். ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லலாம். நாங்கள் இங்கே மீன் ஃபிஷ் வாங்க போகிறோம். அது நாங்கள் எப்படி வாங்குகிறோம் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பராக இருக்கும். அந்த மீனவர்களை நம்ம மீட் பண்ணி அவங்கக்கிட்ட என்னென்ன மீன் இருக்குதுன்னு கூட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பிச்சாவரம் லேக் அமைஞ்சிருக்கக்கூடிய பிளேஸ் பார்த்துட்டா வெள்ளாறுன்னு ஒரு பிளேஸுங்க. கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளாரும் கேலரூனுங்கிற ஒரு எஸ்ஜூரின்னு சொல்லக்கூடிய இன்பிட்வீன் த ரிவருக்கு நடுவில் தான் இந்த பிச்சாவரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பிச்சாவரத்தை இன்னும் நல்லா நிறைய யூடியூபர்ஸ் இந்த இடத்துல வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் இந்த பிச்சாவரம் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருக்கிறது தெரியும். ஆனால் பட் நம்ம ரொம்ப டீப்பாக எல்லா வீடியோஸும் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம எடுத்த மாதிரி மற்றவங்க யாரும் எடுத்திருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன், அதுவும் எஸ்பெஷலி தமிழில். ஆல்மோஸ்ட் இந்த குறுக்கில் நெருக்கில் போகிற வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம மெயின் ஸ்ட்ரீமுக்கு எல்லாமே வந்துட்டோம். நம்ம பிச்சாவரம் திஸ் அல்டிமேட் பேக் வாட்டர் லேக்குன்னு தான் நான் நினைக்கிறேங்க. வாங்க, நம்ம கிட்டத்தட்ட அந்த மீனவர்கள் இருக்க பகுதிக்கு வந்துட்டோம். இந்த மீனவர்களை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சந்திக்க போகிறோம். அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் அவைலபிள் இருக்குது, அந்த ஃபிஷ்ஷெலாம் என்ன மெடிசன் வேல்யூ இருக்குது, என்ன ரேட் சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட எவ்வளோ குவான்டிட்டி இருக்குதுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷரை தான் இப்போ நம்ம மீட் பண்ண போகிறோம். பார்க்கலாம். மீன் இருக்கா? மீன் இல்லையா? மீன் பிடிச்சிங்களா சார்? அது என்ன மீன் சார்? அது எவ்வளோ ரேட்? அது விற்க மாட்டீங்களா? ஏன் விற்க மாட்டீங்க சார்? ஓ, நீங்கள் சமைச்சு சாப்பிடுவீங்களா?
ஓ இந்த இறா நல்லது, நல்ல இறா சார், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மீன் வேணா சொல்லுங்க, காலையில் வாங்கிக்கிறேன். ஆமாம், காட்டுங்க, ஒரு நிமிஷம் காட்டுங்க. இறாவை காட்டுங்க, மீனை காட்டுங்க. வா, செம்மையாக பிடிச்சிருக்கீங்கப்பா. சூப்பர் சூப்பர். நல்லா பிடிச்சிருக்கீங்கம்மா, சூப்பராக இருக்கு. இது விற்கிறதுக்கா நீங்கள் வீட்டுக்கா? விற்கிறது. நம்ம அப்படியே அவங்க கரையில் போய் இருப்பாங்க, நம்ம அங்கே போயிட்டு அந்த ஃபிஷ்ஷை வாங்கிக்கிட்டு வீட்டில் போயிட்டு ஒரு நல்ல ஒரு மஜாவான ஃபுட்டை நம்ம சமைச்சு இன்றைக்கி சாப்பிட்ற வேண்டியதுதான். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சூப்பரான வீடியோஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டை பற்றி, இந்தியாவை பற்றி, வேர்ல்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்குன்னு நம்பி இந்த வீடியோ முடிக்கிறேன். Thank you so much.